திருவாயினம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் ஒரு அருமையான கீதை பாடலை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதை நாம் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடல் என்ன அப்படின்னா, கர்மனேஷு அதிகாரஸ்தே மா பலாசு கதாட்சணா அப்படின்ற பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இந்த பாடலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நாம் இந்த பாடலை நாம் வந்து தெளிவாக பார்க்கலாம். அதாவது பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார், அர்ஜுனா, உனக்கு செயல் செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை என்று கூறுகிறார். அதாவது மனிதன் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பலனை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியா? நம்ம எல்லாருமே பலனை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ஒரு மாணவன் மதிப்பெண்ணை பற்றி கவலை கொள்கிறான். வேலை தேடுவோர் எனக்கு வேலை கிடைக்குமா அதை பற்றி கவலைப்படுகிறார். ஆனால் பகவான் சொல்கிறார், நீ உன்னுடைய கடமையை நேர்மையாக செய், பலனை நான் தருகிறேன் என்று கூறுகிறார். இதுவே பகவத்கீதையின் கருத்தாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் பகவானுக்கு செய்கின்ற கைங்கரியமாகவே கருதி செய்ய வேண்டும். வெற்றி வந்தால் அகபாவம் கூடாது, தோல்வி வந்தால் மனச்சோர்வு அடையக்கூடாது. எது வந்தாலும் பெருமாளுக்கே சமர்ப்பணம் என்கின்ற மனபாவத்தினுடன் நம்ம எல்லா விதமான செயல்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சியானது பெருமாளுக்கு ஒரு சேவையாக மாற வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே பலன் பெருமாளினுடைய கருணையால் நிச்சயமாக வந்து சேரும். இந்த உணர்வு மட்டுமே உங்களுக்கு மனவழி தரும், மனக்கவலையில் இருந்து நிரந்தரமாக உங்களை விடுவிக்கும். குடும்ப பொறுப்புகள், வேலை, படிப்பு அனைத்தையும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக, ஒரு தொண்டாக கருதி நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் பற்று இல்லாமல் நீங்க செய்யணும். இது எல்லாமே செய்யணும், நீங்க பற்று இல்லாமல் செய்ய வேண்டும். இதுவே கர்மயோகத்தின் உண்மையான ரகசியம். இன்றைய பகவத்கீதை தகவல் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கருதுறேன். மேலும் வேற ஒரு பகவத்கீதையுடைய தகவலோடு நான் உங்களை மிக விரைவில் சந்திப்பேன்.